அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ஜாரா கேக்ஸ். இன்றைக்கி பார்ப்போம் நல்ல ரிச்சான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். மில்க் குக்கி. இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். செய்கிறதுக்கு முன்னாடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் கொடுத்திக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பவுலுக்கு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஃப்ளார் நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். சுகர் 1 கப். சுகர் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் எடுத்தீங்கன்னா அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிடலும். மில்க் பவுடர் 1 கப் எடுத்துக்கொள்ளுங்க. மில்க் பவுடர் எனி மில்க் பவுடர் யூஸ் பண்ணல, நான் ரத்தி மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது கார்ன்ஃப்ளார் 30 கிராம் யூஸ் பண்ணிக்கிறேன். கீ எங்களுக்கு 250 கிராம் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் 200 கிராம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 50 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கீயை எடுக்கிற நேரம் நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற டைமுக்கு ஈஸியாகிக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கீயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பிச்சில் ஒன்று வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஊற்றி இந்த வெனிலா எசன்ஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி. வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 200 கிராம் தான் எடுத்திருந்தேன். 200 கிராம் போனதான் இன்னொரு 50 கிராம் கீ ஊற்றி தான் மறுவ பிணைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குக்கி தான் இது. ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும், பிக்னஸை கூட விலை இல்லாமல். நான் எடுத்துக்கிறேன், இது பெரிய ஒரு அளவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற டைமுக்கு இதில் ஆஃப் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஈஸியாகிக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுல் ஒன்று மாதிரி வரும். அதுக்கு நான் கலரிங் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி தான் டோ வரும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட அவனை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளணும். ப்ரீஹீட் பண்ணுற டைமுக்கு 180 செல்சியஸ் 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த பவுலுக்கு வந்து நான் 3 கலர் செட் பண்ணியிருக்கிறேன். எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர். உங்களுக்கு விருப்பமாக ஒரு 2 கலரும் உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளையிலும். அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் எடுத்து அப்படியே கலர் எட் பண்ணி கொண்டீங்கன்னா ஓகே. சின்ன சின்ன பவுல்ஸாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். உருட்டி எடுத்து ட்ரேக்கு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி எல்லா பவுல்ஸும் செஞ்சு நீங்கள் அவனில் 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 80 மினிட்ஸ் தான் வந்துச்சு. ஒவ்வொருத்தர் அவன் ஒவ்வொரு அளவு காட்டும். இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்த இந்த ஒவ்வொரு பவுல்ஸையும் நாங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தானே, கேஸ்டர் சுகரை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே செஞ்சு கொடுங்க. செஞ்சு அதுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி